வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் சப்ஜெக்ட் வைஸ், டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மென்டல் எபிலிட்டி, திருக்குறள், ரீசனிங், பொதுத்தமிழ் கூட நம்ம டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சிலபஸ் அப்டேட் அப்புறம் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியாக இருந்துச்சு. யூனிட் 8 யூனிட் 9 வந்த பிறகு அவ்வளோக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரலை, அதுதான் உண்மை. இப்போ அவங்க கரண்ட் அஃபேர்ஸை அங்கங்கே சப்ஜெக்ட்ஸ் கூடயே மர்ஜ் பண்ணிட்டதுனால இனிமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன் முழுக்க அந்த 75 கொஸ்டினில் 75% கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 23 கொஸ்டின்ஸ் ஸ்ட்ரைட்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே இருந்துச்சு. அது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ்டான கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டு ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 23 கொஸ்டின் வந்துச்சு. அப்போ அந்த 75 கொஸ்டினில் 23 கொஸ்டின், அப்போ நீங்கள் பார்த்துங்க 1/3 ஸ்ட்ரைட்டாக கரண்ட் அஃபேர்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு. அது மாதிரி தான் இனிமேட்டு வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரும். அதனால தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போன லாஸ்ட் இயர் வரைக்கும் அந்த கொரோனா முடிஞ்சு யூனிட் 8 யூனிட் 9 வந்த பிறகு கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை போடுறோம், அதான் உண்மை. சரிங்களாங்க? இப்போ நீங்கள் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள்லாம் ஒன்றும் இல்லை. அன்றாட செய்திகளில் வரக்கூடிய அரசியல் செய்திகள், சினிமா செய்திகள், சரிங்களா? அப்புறம் அந்த மர்டர் இது எக்ஸட்ரா இதெல்லாம் தவிர்த்துட்டு மீதி இருக்கிறது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான், சரிங்களா? அதை நம்ம 11 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி எனிவே அவங்க ஜியாகிரஃபி அங்கே போய் வச்சுருக்காங்க. பட் இதுதான் அன்றாட செய்திகளில் இருக்குது. அதனால் இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும், எல்லா எக்ஸாம்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, சரிங்களா? அதனால் இப்போயே இதை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதான் பெஸ்ட்டு, சரிங்க? இது இந்த 11 தலைப்புகளாக பெரியது. தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட் நியூஸ், இப்போ கேரளா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ் அதெல்லாம் இதாக இருக்குல்ல, அது மாதிரி. அதே மாதிரி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் நியூஸு, சயின்ஸு, டெக்னாலஜி, என்விரான்மெண்ட்டு, டிஃபென்ஸ், மிலிட்ரி, எக்கனாமி, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரிப்போர்ட்ஸ், ரேங்கிங், இண்டைசஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், டேஸ் அண்ட் தீம்ஸ். இது வரைக்கும் அதாவது இந்த 4 இயர்ஸில் அந்த கொரோனாக்கு அப்புறம் இப்போ அப்டேஷன் முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்பாயின்மெண்ட்ஸ் இதிலே அவங்க முடிச்சிட்டாங்க. ப்ளஸ் அவார்ட்ஸ், ஒரு 4 தலைப்புலேருந்து தான் கொஸ்டின் சுற்றி வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இனிமேட்டு எல்லா தலைப்புலேருந்தும் வரும், சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் இந்த டேஸ் அண்ட் தீம்ஸில் இது வரைக்கும் தீம்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் தீம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேட்டு நம்ம படிச்சிருக்கிறதுனால தான். சரி, இப்போ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா, ஆஸ் இட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே உள்ளே கொண்டு வரோம். இது வரைக்கும் அந்த 11 டாபிக்ஸில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம கொண்டு வரல, சரிங்களா? 2 போதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி. அதனால தான் 2 பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். இது பார்ட் 2ங்கிறதுனால தமிழ்நாடு, நேஷ்னல், சயின்ஸு, டிஃபென்ஸ், எக்கனாமி மட்டும் இருக்கும். 2 பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு நியூஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், ஃபாலோடு பை செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் நடக்குது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், சரிங்களா? போத் 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். இங்கிலீஷு இந்த பக்கம், இங்கிலீஷ் இந்த பக்கம் தமிழ், சரிங்களா? கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போதைக்கு ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. மே மந்த் முடிஞ்சோடனே மே மந்த், ஜூன் அப்படின்னு போயிட்டே இருக்கும்.